அண்ட் இன்றைக்கி ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். வாங்க என்னோடய ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து 2 வெங்காயம், 2 தக்காளி, காரத்துக்கேற்ப பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, ஒரு பத்தை தேங்காய், பொட்டுக்கடலை, வேர்க்கடலை இது ரெண்டுமே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வானல் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் வந்து சூடான உடனே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை சேர்ந்து நல்லாவே ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்குமே நல்லாவே வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பருப்பு வந்து சீக்கிரம் கரிஞ்சு போகிறதுக்கான வழி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்மிலே வச்சு ஃபுல்லாகவே வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் பருப்பு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வறுபட்டி எடுத்தால் மட்டும்தான் சட்னி நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு சட்னி வந்து டேஸ்ட் கொடுக்காது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோல்டன் ப்ரௌன் நீங்கள் சிம்மில் வச்சு வறுத்தா மட்டும்தான் எல்லாமே ஈக்குவல் கலராக வரும். ஓகேவா? அந்த ஸ்டேஜில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை, அப்புறம் தேங்காய், வேர்க்கடலை இது எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே ஒட்டுக்கா போட்டு ஃபுல்லாகவே வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு தான் வதக்கணும் எல்லாத்தையுமே. ஹையில் வச்சோம் அப்படின்னா கரிஞ்சு போயிடும். சட்னி வந்து டேஸ்ட் கொடுக்காது. அந்த கரிஞ்ச ஸ்மெல் வரும் சட்னியில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு ரொம்ப வதங்கணும் அவசியம் கிடையாது. கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் போதும். இப்போ வந்து வெங்காயமும் வந்து நல்லாவே ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டு இருக்கு 50%. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி, நமக்கு எடுத்து வச்சிருக்கலாம் பச்சை மிளகா, அதையுமே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளியுமே வந்து ரொம்ப இது பண்ண அந்த தோல் லைட்டாக சுருங்கி எடுத்துகிட்டு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்தால் போதும். உங்களுக்கு வந்து பூண்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. பூண்டு ஃப்ளேவர் எனக்கு பிடிக்காதுங்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி நம்ம பூண்டு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், பூண்டு போடலனாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்காது. இப்போ இதெல்லாம் வதங்க தேவைக்கேற்ப நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அந்த தக்காளிலேருந்து தோல் எல்லாமே சீக்கிரமாகவே எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கை விடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி கலரிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஃபுல்லாகவே வந்து கூல் டவுன் ஆகணும். சில்லுன்னு ரூம் டெம்பரேச்சர் வந்தக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றி உங்ககிட்ட வெல்லம், நாட்டு சர்க்கரை இல்லை ஒயிட் சுகர் எது இருக்கோ அதை போட்டு, உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பும் போட்டு நீங்கள் வந்து நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மைய வந்து பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து திரியாக வேணா அது உங்களோட சாய்ஸ். நீங்கள் எப்படி அரைக்கிறீங்களோ அரைச்சிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றி அதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிப்பு கொடுத்தாச்சு. சூடாக தோசையுமே ஊற்றி சாப்பிட்டாச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒன் டைம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.